அப்புறம் கீரி பாத் வித் கீரி பாத் ரைஸ். ஐயோ அது கீரி பாத் ரைஸ் இது ஒரு ஸ்ரீலங்கன் ரெசிபி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப் ரைஸை நல்லா வாஷ் பண்ணி அது பேனுக்கு சேர்த்து கூடவே 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரைஸ் நல்லா குழஞ்சி வரணும். ஸோ நம்ம கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்க்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம மூடி போட்டு இதை குக் பண்ணிடலாம். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் இதில் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தேங்காய் பால் எல்லாம் வற்றி நல்லா ஒரு ஸ்டிக்கி ரைஸ் ஃபார்முக்கு வரும். இது நல்லா சூடாக இருக்கும் போதே ஒரு ட்ரே இல்லைன்னா ஒரு வாழை இலையில போட்டு நல்லா இதை ஃப்ளாட்டன் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடலாம். ஒரு 1 இன்ச் அளவுக்கு. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ட்ரையாங்கிள், டைமண்ட், ஸ்கொயர். நான் இதை ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து லூனு மெரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனியன் சில்லி சம்பல் அது கூட சேர்த்து சாப்பிடுவாங்க. நம்ம இது ஃபிஷ் கறி, சிக்கன் கறிக்கு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஈஸி, சிம்பிள், டேஸ்டி அண்ட் ஹெல்தி ரெசிபீஸ்க்காக கேஜிஎஃப் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.